அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இன்வர்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன். லெட் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் பி எ பைஜெக்ஷன். இப்போ பைஜெக்ஷனை என்னென்னு தெரியணும், எப்படின்னு தெரியணும். அதாவது எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் if it is both 1 to 1 and on to, then we say that the function is a bijection. அந்த மாதிரி எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, 1 to 1ஆகவும் இருக்குது, on to ஆகவும் இருக்குது. that means it is a bijection. The function g from y to x defined by g of y equal to x if f of x equal to f of x equal to y is called the inverse of f and is denoted by f inverse. அதாவது எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து 1 to 1ஆகவும் on to ஆகவும் இருந்தது, தட் இஸ் பைஜெக்ஷனாக இருந்ததுன்னா the function g from y to x to y அப்படியே ரிவர்ஸில் போடுறோம். y to x defined by g of y equal to xன்னு போட முடியுதுன்னு வச்சுங்களேன். g of y equal to xன்னு கண்டுபிடிச்சா என்ன கண்டிஷன், if f of x equal to y, அதாவது f of x equal to y அப்படின்னா g of y equal to xன்னு எழுத முடியும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்கிறோம், இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அண்ட் இட் இஸ் denoted by f inverse. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது பின்னாடி பார்க்க போகிறோம். A function f from x to y is to be invertible. Invertible-னா என்னென்னா, if there exists a function g from y to x such that g composition f equal to ix and f composition g equal to iy, where ix and iy are identity functions on x and y respectively. In this case, g is called the inverse of f and g is denoted by f inverse. அதாவது x to y set to be invertible-ஆக இருக்கணும்னா என்ன கண்டிஷன்னா, there exists another function g from y to x. இது x to y-ன்னு சொன்னோம், அதே இதை y to x-ன்னு மாற்றிக்கிட்டோம். அது என்னன்னா f composite with g equal to ix. அதாவது இது வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனாக இருக்கணும். g composite with f, இதுவும் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனாக இருக்கணும். இங்கே ixன்னு இருக்குது, இங்கே iy, இங்கே g, இங்கே வந்து f of xன்னு போட்டால் xன்னு கிடைக்கணும். அதாவது இப்படி கிடைக்கும்னு வச்சுங்களேன். சிம்பிளாக சொல்ல போனோம்னா f composite with g of xங்கிறது xன்னு கிடைக்கணும். அண்டு f composite with g of x equal to x அண்டு g composite with f of y equal to y இப்படி கிடச்சிதுன்னா இந்த ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிடலாம், இன்வர்சஸ் ஆஃப் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிடலாம். எஃப்பும் ஜியும் இன்வர்சஸ் ஆஃப் ஈச் அதர். ஜியோட இன்வர்ஸை, அதாவது ஜிங்கிறது எஃபோட இன்வர்ஸ்னு சொல்கிறோம். ஜிங்கிறது எஃபோட இன்வர்ஸ், தட் இஸ் எஃப் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஜி அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அது வந்து 1 to 1 on to அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இதை வெரிஃபை பண்ணால் போதும். எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து நீயா ஜிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிட்டு அப்போ இந்த வேல்யூ, அதாவது எஃப் காம்போசிட் வித் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னும் ஜி காம்போசிட் வித் எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் தென் ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் என்ன ஆகிடும், இன்வர்சஸ் ஆஃப் ஈச் அதர்னு சொல்லிடலாம். அட் த சேம் டைம் தே ஆர் போத் 1 to 1 அண்டு ஆன் டூன்னு சொல்லிடலாம். இதை பேஸ் பண்ணி ஒரு சம் போட போகிறோம், எக்ஸாம்பிள் சம் போட போகிறோம். எக்ஸாம்பிள் 1.30 பாருங்கள். f from r to r defined by f of x equal to 2x minus 3. Prove that f is a bijection and find its inverse. Bijection அப்படின்னு என்னன்னு சொன்னோம், bijection அப்படின்னு சொன்னால் 1 to 1 இருக்கணும், 1 to 1 இருக்கணும், அப்புறம் on to இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ரெண்டுமே bijection அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ f of xங்கிறது 2x minus 3 இருக்குது. அப்போ பைஜெக்ஷன் சொல்லும்போது நம்ம இன்னொரு மாதிரி ப்ரூவ் பண்ணலாம்னு சொன்னோம். நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னு சொன்னோம், ஜி, அதாவது எஃப் காம்போசிட் வித் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு ப்ரூவ் பண்ணுங்கள். ஜி காம்போசிட் வித் எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய்னு ப்ரூவ் பண்ணணும். இப்படி ப்ரூவ் பண்ணிட்டோம்னா தென் வி சே தட் எஃப் அண்ட் ஜி, த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் 1 to 1 and on to, and the inverse of f is g and the inverse of g is f அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போ இதுக்கு வந்து எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது, ஆனால் ஜிங்கிற ஃபங்க்ஷன் இல்லை. அப்போ ஜிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். அப்போ ஜிங்கிற ஃபங்க்ஷனை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.
ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது 2x - 3 அதை கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன். இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ஒய்னு எடுத்துக்கிட்டோம் 2x - 3 இதில் வந்து நான் எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அப்போ அந்த 3 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் +3ன்னு மாறிடும். அப்போ அந்த 2x அப்படியே இருக்குது. அடுத்தது 2 அட் லெஃப்ட் சைடு வரும்போது டினாமினேட்டருக்கு போயிடும் y + 3 / 2 இங்கே ப்ராடக்ட் இங்கே வரும்போது டிவிஷனாக மாறிடும். அப்போ இதுதான் எக்ஸ்னு கிடச்சிருச்சு. அப்போ g ஆஃப் ஒய்ங்கிறத என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் y + 3/2ன்னு எடுத்துக்கிறோம். அதாவது இதை அசியூம் பண்ணுறோம். அதாவது g ஆஃப் ஐன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த எக்ஸை தான் g ஆஃப் ஐன்னு சொல்கிறோம். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸை ஒய்னு சொன்னோம்ல, அதாவது ஒய்ங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற மாதிரி எக்ஸுங்கிறது g ஆஃப் ஒய். ஸோ அப்போ g ஆஃப் ஐங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் y + 3/2ன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். இது எப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இதிலிருந்து எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சி ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அதுதான் g ஆஃப் ஐன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் 2x - 3 ஜிங்கிற ஃபங்க்ஷன் y + 3/2ன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இது பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா f composite with the g of x equal to g of f of x which is equal to g of 2x - 3. அப்போ என்ன f of x ஓட வேல்யூ வந்து இங்கே தெரியும் 2x - 3ன்னு தெரியும். அப்புறம் அப்படி எடுத்துகிட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம்னா g ஆஃப் ஒய்ங்கிறது என்னென்னு பார்க்குறோம். ஏன்னா g அப்படின்னா g ஃபங்க்ஷன் தான் வேணும். அப்போ ஜியில் என்ன இருக்குதுன்னா ஒய் தான் இருக்குது. g ஆஃப் ஒய் எவ்வளவு y + 3/2. இந்த ஒய்ங்கிற இடத்த நான் பிளாங்க் பண்ணுறேன், எம்டி பண்ண போகிறேன். அப்போ எம்டி பண்ணால் இங்கேயும் ஒய்யை வந்து எம்டி பண்ணிவிட்டேன். எம்டி பண்ணிவிட்டு இந்த ஒய்க்கு போல் என்ன போட போகிறேன், இங்கே என்ன இருக்குது அதை போட போகிறேன். இங்கே என்ன இருக்குது 2x - 3. அப்போ இந்த y இஸ் ரீப்ளேஸ்டு பை 2x - 3 + 3/2. ஏன்னா இங்கே அப்படியே இருக்குது. இந்த ப்ராக்கெட்டுங்கிற இடத்துல மட்டும் 2x - 3 போட்டுட்டேன். -3 + 3 கேன்சல் பண்ணிடலாம். 2x/2 2 கேன்சல் பண்ணிவிட்டு என்ன கிடச்சிரும் 2ன்னு கிடச்சிரும். சரி 2 கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸ்னு கிடச்சிரும். அப்போ எஃப் காம்போசிட் வித் ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ்னு கிடைக்கிது. அப்போ இது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். அதே மாதிரி ஜி காம்போசிட் வித் எஃப் ஆஃப் ஒய் அப்படிங்கிறது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒய்னு சொல்கிறோம். அப்போ ஜி ஆஃப் ஒய் அப்படின்னா என்னென்னா ஜி ஆஃப் ஒய்ங்கிறது y + 3/2ன்னு இருக்குது. அப்போ இந்த ஜி ஆஃப் ஒய்க்கு போல் இதை போட்டுட்டேன். ஆனால் எஃப் ஆஃப் இங்கே இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும். எஃப் ஆஃப் எக்ஸ் எவ்வளவு 2x - 3. இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல தான் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ நான் போட போகிறேன். ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னா y + 3/2ன்னு இருக்குது. அப்போ இங்கே y + 3/2 போட்டுட்டோம்னா 2 × y + 3/2 2 × y + 3/2 -3. அதுக்கப்புறமா இந்த 2 கேன்சல் பண்ணிக்கிறோம். அப்படி கேன்சல் பண்ணினா y + 3 ஆனால் இந்த 2 போயிடுச்சு -3 3 கேன்சல் பண்ணிக்கிறோம். இந்த 3ஐயும் இந்த -3ஐயும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா y மட்டும் கிடைக்குது. அப்போ g காம்போசிட் வித் f ஆஃப் ஒய்ங்கிறது ஒய்னு கிடச்சிச்சு. f காம்போசிட் வித் g ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ்னு கிடச்சிச்சு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இது வந்து எக்ஸ், இது ஐஎக்ஸ், இது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், இதுவும் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். அப்படி சொல்லிட்டோம்னா எஃப் அண்ட் ஜி ஆர் பைஜெக்ஷன்ஸ். அதாவது இது ரெண்டுமே 1-to-1 அண்ட் ஆன்-to-1 இருக்குது அண்ட் இன்வர்சஸ் ஆஃப் ஈச் அதர். அப்போ இதுக்கு வந்து நம்ம இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ எது தான் எதோட இன்வர்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். அப்போ எஃப் இன்வர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் எழுதுனா எழுதிக்கலாம். எஃப் இன்வர்ஸ் என்ன அப்படின்னா பாருங்களேன், therefore f inverse of x equal to f inverse தான் ஜின்னு சொல்கிறது x + 3/2. இதுதான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இந்த g ஆஃப் y இருக்குதுல்ல, அதாவது என்னென்னா f inverse equal to g, வேறு ஒன்றும் இல்லை. f inverse equal to g. இந்த ஜிங்கிறது தான் என்னென்னா y + 3/2. இங்கே y போல் எக்ஸ் போட்டுக்கிறேன்னா இங்கே f inverse ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கிறேன். அப்போ f inverse ஆஃப் எக்ஸுங்கிறது x + 3/2னே எழுதிக்கலாம். புரிஞ்சுதா? இதுதான் வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கக்கூடிய ப்ரொசீஜர். அதாவது நீங்கள் இங்கே கண்டுபிடிச்சிட்டீங்க ஏற்கனவே. இதுதான் இது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறதுக்காக தான் இந்த 2 ஸ்டெப்பையும் சொல்கிறோம். இது 2 ஐடென்டிட்டி, இதுவும் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்லிட்டோம்னா பைஜெக்ஷன் நான் இன்வர்சஸ் ஆஃப் ஈச்சர்னு சொல்லியாச்சு. அப்போ f inverse equal to g. g வந்து இங்கே என்ன இருக்குதுன்னா y + 3/2ன்னு இருக்குது. அதனால் வந்து f inverse ஆஃப் எக்ஸ்னு மாற்றிக்கிறேன். ஒய்ங்கிற வேரியபிள் எக்ஸ்னு மாற்றிக்கிறேன். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா? அப்போ கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜரை பாருங்கள். அப்போ என்னென்னா இந்த ஸ்டெப்பு போட்டாலே போதும். அப்போ இந்த 2x - 3லிருந்து எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் இங்கே வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை மாறுது, வேறு எதுவுமே கிடையாது. அடுத்து அல்ஜீப்ரா ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். லெட் எக்ஸ் பி எனி செட், லெட் எஃப் அண்ட் ஜி பி ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன்ட் ஆன் எக்ஸ், டிஃபைன் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ், f + g of x equal to f of x + g of x. இந்த மாதிரி ப்ளஸில் இருந்ததுன்னா இதை அப்படி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். f of x g of xன்னு பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி மைனஸ் இருந்தாலும் அதே மாதிரி f of x - g of xன்னு போட்டலாம். ப்ராடக்ட்டில் இருந்தனாலும் f of x × g of xன்னு ஸ்ப்ளிட் பண்ணிடலாம்.
டிவிஷனில் அதாவது கோஷன்ட் இருந்தனால f of x by g of x provided the denominator function must not be 0. நியூமரேட்டர் ஒன்று ஜீரோவாக இருக்கலாம். அதேமாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா அந்த கான்ஸ்டன்ட்டை வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ cf of xங்கிறது c இன்ட்டு f of x. சிங்கிறதுனா ஒரு கான்ஸ்டன்ட். அப்புறம் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு பிரிச்சுக்கலாம். மைனஸ் உள்ள இருந்ததுன்னா அந்த மைனஸை வெளியில் எடுத்து போட்டுடலாம். அடுத்தது ஒரு சின்ன தீரம். இது வந்து என்னென்னு பாருங்கள். இஃப் எஃப் அண்ட் ஜி ஆர் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ், எஃப் அண்ட் ஜி ஆர் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ், தென் எஃப் ஆஃப் ஜி ப்ளஸ் ஹெச் அப்படிங்கிறது எஃப்ஜி ப்ளஸ் எஃப்ஹெச் அப்படின்னு சொல்லி போட முடியும். அப்போ இது போக சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். நம்ம சிம்பிளானது தான். இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் defined by f of x equal to a0 x power n plus a1 x power n minus 1 plus a2 x power n minus 1 plus and so on plus an minus 1 x plus an. இதில் a0 a1 up to வரிசையாக போயிட்டே இருக்குது. an minus 1 an are constants is called polynomial function. இந்த மாதிரி இருந்ததுன்னா இதெல்லாமே polynomial functions. பர்டிகுலராக பாருங்கள், இந்த a0 a1 இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த கான்ஸ்டன்ட் சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரியல் நம்பராக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இதை பாலினாமியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடுறோம். எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னு வச்சுங்களேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூபு மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 2 இது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 இது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். இது மாதிரி இப்படி எக்ஸாம்பிள் நிறைய எழுதிக்கிட்டே போகலாம். இங்கே பவர் எது வேணாலும் இருக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா இதை வந்து பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறோம். அடுத்தது லீனியர் ஃபங்க்ஷன். த ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி comma a not equal to 0 and b are constants is called linear function. இப்போ இந்த லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன குட்டி உண்டு கிராஃபிங் போடலாம் பாருங்கள். இது எப்படி இருந்துன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி போட்டிங்கன்னா இதுதான் லீனியர் ஃபங்க்ஷன். ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு ஜஸ்ட் பட் இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன், அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் let a be a non-negative constant. When a greater than 1, the function f of x equal to a power x is called an exponential function. அதாவது இந்த ஏவோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்தது அப்படின்னு சொன்னால் இது என்னென்னு சொல்கிறோம், a power x எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஒரு கிராஃப் போட்டுக்கிறோம் பாருங்கள். இப்படி வருது இல்லையா, இதை வந்து 2 power xன்னு சொல்கிறோம். இங்கே வந்தீங்கன்னா இது வந்து e power x. இதே 2 power xக்கு போல் 3 power x போட்டிங்கன்னா இங்கே வரும். அதாவது ஈவோட வேல்யூ வந்து 2க்கும் 3க்கு இடையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கிராஃப் போட்டுக்கிறோம். இந்த பக்கம் வந்தது அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது இப்படி வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு கிராஃபு இப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் இது என்ன தான், இது வந்து 3 power xன்னு வந்துடும். இது வந்து என்னென்னா y ஈக்குவல் டு 3 power x. அதாவது e power xக்கு இடையில் 2 power xம் 3 power xக்கு இடையில தான் e power x இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்தது லாகரிதமிக் ஃபங்க்ஷன். லாகரிதமிக் ஃபங்க்ஷன் அப்படி இருக்குன்னு பாருங்கள். லெட் a greater than 1 be constant. The function f from 0, infinity to r defined by f of x equal to log x to the base a is called logarithmic function. ஏங்கிறது greater than 1 be a constant. The function f from எங்கே பாருங்கள் 0 to infinity, 0 கிடையாது, இப்போ 0க்கு அப்புறமா அதாவது இங்கிருந்து ஃபுல்லாக இன்ஃபினிட்டி வரைக்கும் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் டு த பேஸ் ஏ. அப்போ ஏ அப்படிங்கிற வேல்யூ எப்படி இருக்கணும், கிரேட்டர் தேன் 1 இருக்கணும். 1 விட குறைவாக இருந்துச்சுன்னா இது வந்து டிஃபைன் பண்ண முடியாது. 1க்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், 1 கிடையாது ஆக்சுவலாக. இஸ் கால்டு லாகரிதமிக் ஃபங்க்ஷன். அதோட கிராஃப் பாருங்கள், இதுதான். இப்படி வந்து இப்படி இங்கே போயிட்டே இருக்கும். போனால் ஒய் ஆக்சிஸை டச் பண்ணுற மாதிரி போகும், ஆனால் டச் பண்ணாது. அதுதான் வந்து லாகரிதமிக் ஃபங்க்ஷனோட கிராஃப். அடுத்து ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். த ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் g defined by g of x equal to 1 by f of x. அதில் f of xங்கிறது ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் அண்ட் f of x not equal to 0 is called reciprocal function. g of x 1 by f of x எழுத முடியும். both f of x and g of x are real valued function but f of x not equal to 0. இதுக்கு பேர் தான் reciprocal function. அப்புறம் odd function முக்கியமானது. a function f from r to r is said to be an odd function if f of minus x equal to minus f of x for every x belongs to r. எக்ஸாம்பிள் பாருங்கள், f of xங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நம்மளாம் எடுத்துக்கிறோம். இதுக்கு பேர் ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் 2x³ minus 5x. இதில் f of xங்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ்ன்னு போடுறேன். அப்போ என்ன ஆகும், 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போட்டால் மைனஸ் எக்ஸ் ஹோல் கியூப் மைனஸ்
5 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் கியூப். ஏன்னா மைனஸ் எக்ஸை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் கிடைக்கும். அதனால் மைனஸ் 2 எக்ஸ் கியூப். இந்த மைனஸ் வெளியில் வரும் இல்லையா, மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்னால் மைனஸ் எக்ஸ் கியூப்னு வந்துடும். வெளியில் 2 இருக்கிறதுனால மைனஸ் 2 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5x ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு இந்த மைனஸை வெளியில் எடுக்கிறேன். மைனஸ் வெளியில் எடுத்தோம்னா இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு, இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸாக மாறிடுச்சு. அப்போ ஏற்கனவே இங்கே இருக்கிற மாதிரி இங்கே வந்துச்சுன்னு வருங்க ப்ராக்கெட்டுக்குள்ளே 2x³ மைனஸ் 5x அப்படின்னு வந்துருச்சா. ஆனால் வெளியில் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸுங்கிற வேல்யூ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்துருச்சுன்னா இது வந்து ஆட் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஆட் ஃபங்க்ஷன். ரீசன் எப்படின்னு புரியுதான்னு பார்த்துங்க. அதாவது மைனஸை வெளியில் எடுத்ததுக்கப்புறம், அதாவது எக்ஸுங்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ் போட்டுட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்படி சிம்பிளிஃபை பண்ணி வெளியில் கம்ப்ளீட்டாக மைனஸை வெளியில் எடுக்க முடிஞ்சதுன்னா அது வந்து ஆட் ஃபங்க்ஷன். சரியா? அடுத்தது ஈவன் ஃபங்க்ஷன். A function f from R to R is said to be an even function if f of minus x equal to f of x for every x belongs to R. எக்ஸாம்பிள் பாருங்கள். அதாவது அங்கே முன்னாடி என்ன பார்த்தோம்னா f of minus x வந்து மைனஸ்னு வந்தது, இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. மைனஸ்னு வெளியில் வந்தால் ஆட் ஃபங்க்ஷன், ப்ளஸ்ஸாக மாறிட்டா ஈவன் ஃபங்க்ஷன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் f of x equal to 4x power 6 minus 3x power 4 plus 7x square இருக்குது. அப்போ f of minus x equal to எக்ஸுங்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ் போட்டுருங்க. அப்போ மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 6 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 4 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மொத்தம்லாம் அப்படியே இருக்குது. மைனஸை ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ மைனஸ் எக்ஸை 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் எக்ஸ் பவர் 6. அப்போ இங்கேயும் மைனஸ் பவர் 4 இருக்குது. அப்போ என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ இது வந்து வெளியில் இருக்கிற மைனஸ் அப்படியே வந்துடும். மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 2 அப்போ அது என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா எப்படி எழுதணும்னா மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ். அப்போ என்ன ஆகிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். அதே மாதிரி 4 டைம்ஸ் போட்டாலும் ப்ளஸ்ஸாக மாறி எக்ஸ் பவர் 4னு வரும். அப்போ இங்கே இருக்கிறது இப்படி சைன் உள்ளே கொண்டு போய் போட்டதுனால எந்த சைனும் மாறலை. ஏன்னா எல்லாமே பவர் வந்து ஈவன் நம்பராக இருக்கிறதுனால அப்படியே ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. அப்போ இது எதுக்கு ஈக்குவல், எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவல். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸுங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவலாக வந்ததுனால எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஈவன் ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு. அப்போ ஒரு ஃபங்க்ஷனை வந்து எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு கண்டுபிடிக்கிற போது ப்ளஸ்ஸு வந்ததுன்னா ஈவன் ஃபங்க்ஷன், மைனஸ்னு வந்ததுன்னா ஆட் ஃபங்க்ஷன். ரெண்டுமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி சிலது வரும். அது எப்படின்னா ஆட் பவரும் ஈவன் பவரும் கலந்து வரும். அப்படி வந்துச்சுன்னா அது நெய்தர் ஈவன் நார் ஆட் ஃபங்க்ஷன். சரியா? அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் நான் கீழே எழுதியிருக்கிறேன். நீங்கள் சும்மா வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு அப்படியே நோட்டில் காப்பி பண்ணிவிட்டு புரிஞ்சுக்கலாம். இந்த பவர் 3 இருக்குது, பவர் 2 இருக்குது. அப்போ சைன் மட்டும் மைனஸ்னு போடுறோம். அப்போ இது மைனஸ் எக்ஸ் கியூப், ஏன்னா 3 டைம்ஸ் பண்ணுறோம். இது 2 டைம்ஸ் பண்ணுறதுனால ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. மைனஸை வெளியில் எடுத்து பார்க்குறோம். அப்போ இது ப்ளஸ் ஆகிடும், ஆனால் இது மைனஸாக மாறிடும், இதுவும் மைனஸாக மாறிடும். அப்போ பாருங்கள், மைனஸை வெளியில் எடுத்ததுனால உள்ள எக்ஸ் கியூப் மைனஸ் 3x² மைனஸ் 5. அப்போ இங்கே இருக்கிறது அப்படியே இல்லை, சைன் மாறி போச்சு உள்ள. அப்போ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுத முடியாது. சைன் மாறாமல் இருக்குதானே இங்கே அதுவும் மாறி போச்சு. அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸுங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்ல முடியாது, மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்ல முடியாது. போத் ஆர் நாட் ஈக்குவல். அதனால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நெய்தர் ஆட் நாட் ஈவன் ஃபங்க்ஷன். சரியா? So with this we stop the class. We will continue in the next class. Thank you.